அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. கோவையிலிருந்து அடியன் கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். ஓம் உச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்பவருஷாய நமதாம் காமதே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. கேம் சேஞ்சர் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 27 நட்சத்திரத்திற்கும் பலாபலன் பார்க்கலாம் வரிசையாக. பூராட நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம், மிக சிறப்பான நட்சத்திரம். ஏன்னா தனுஷுல விழக்கூடிய இந்த நட்சத்திரம் 4 பாதமும் இங்கதான் இருக்கும். பரணி, பூரம், பூராடம் அப்படிங்கிறது ஒரு விசேஷம் தான். அப்ப 9ஆம் பாவங்கிற பாக்கியஸ்தானத்துல விழக்கூடிய 4 பாதகமும் நடக்கக்கூடிய இந்த பூராட நட்சத்திரம் தேவகுரு பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிதேவதை வர்ண பகவான்ங்க. குருவுடைய ராசியில இருக்கிறனால அதிர்ஷ்ட தெய்வமாக ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் உங்களுக்கு ரொம்ப விசேஷம். விசிறி, முரம், கட்டில் கால், பீஷ்மர் பிறந்த நட்சத்திரம், ஹிட்லர் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிற நிறைய வரலாற்று செய்திகள் உண்டு. அப்ப இந்த நட்சத்திரம் அப்படிங்கும் போது சுக்கிரனுடைய அதிபதியாக நல்ல ஒரு விஷயத்துல நல்ல செல்வ செழிப்பாக இருப்பாங்களா, நல்ல ஸ்தான பலத்தோட இருப்பாங்களா அப்படிங்கறது ஒரு ஐயம்தான். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்காது. கிரகங்களுடைய பலனும் லக்னாதிபதி இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டின் அருகில எப்பயுமே ஒரு 100 அடி ஒரு 50 அடியிலேயே விநாயகர் கண்டிப்பா கோயில் இருக்கும். மன அமைதிக்காக நீங்க விநாயகர் வழிபாடை எடுங்க, சிறப்பா இருக்கும். சின்னதா போயிட்டு நீங்க ஒரு தீர்த்தம் மாதிரி ஊத்திட்டு நீங்க அருகம்புல் வச்சு வழிபாடு எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எப்பயுமே நீங்க பலாப்பழம் அப்படிங்கிற நெய்வேத்தியத்துக்கு கொடுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பெருமாள் கோயிலையும் கொடுக்கலாம், ஹயக்ரீவ பெருமாள் கோயிலையும் கொடுக்கலாம். அடிக்கடி வங்கிக்கு செல்லணும். ஒரு பேங்க் அப்படிங்கிற தொடர்பு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும். வரவு செலவு கணக்கு அல்லது இல்லைனாலும் போய் நீங்க ஒரு 1/2 hour ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வரும், வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வட்டிக்கு கடன் வாங்கவே கூடாதுங்க. இஎம்ஐ லோன்லாம் வாங்கிட்டீங்கன்னா படாத பாடுபட்டு தான் நீங்க கட்டக்கூடிய அமைப்பு காலகட்டம் வரும். அதெல்லாம் நீங்க அதாவது வயதோட்டம் பொறுத்து இந்த நட்சத்திர பலன்லாம் நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது நல்லது. அல்லது இவ்வளவு நாள் ஆயிடுச்சுங்க, 60 வயசு ஆச்சு, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த நட்சத்திரத்துடைய பலாபலன் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூசேஜ் இருக்குன்னு பாருங்க. அதே போல வெண் தாமரை கொடுத்து அர்ச்சனை செய்யணும். நீங்க இந்த சிறப்பான அர்ச்சனையை செய்யக்கூடிய அமாவாசையோ அல்லது பௌர்ணமி அன்னைக்கோ அதை செஞ்சீங்கன்னா இந்த கடன் தொந்தரவுல இருந்து நீங்க மீளக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அதே போல கோடீஸ்வர நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பூராடத்துக்கு உண்டு. ஏன்னா புதனுடைய தோஷம் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் தட்டு தடுமாற்றமோ ஒரு அறிவு பேதையில செய்யக்கூடிய அமைப்பு ஒழிய, ஆனா அரசியல், அரசு சார்ந்து அப்பா வழி சொத்து, முன்னோர்களுடைய பிளஸ்ஸிங் எல்லாம் உங்களுக்கு உண்டுங்க. இந்த வெள்ளரிக்காய், வெள்ளரி பழம் இதெல்லாம் சொல்லுவாங்களா, இதெல்லாம் நீங்க சாப்பிட்டு வந்தா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். சிவனுக்கு வில்வம் கொடுத்து அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே வரணும். சிவன் கோயில் கட்டக்கூடியவங்க, சிவன் கோயிலுக்காக நிறைய நன்கொடை கொடுத்தவங்கலாம் பாத்தீங்கன்னா இந்த பூராட நட்சத்திரமா இருப்பாங்க. அதே போல அவங்க சிவனுக்கு நீங்க பாலாபிஷேகம், இந்த மாம்பழம் வாங்கி கொடுங்க. அது மாதிரி உங்களுக்கு உடல் தொந்தரவு, ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்தா தீர்வுக்கு வரும். வீட்டுக்கு முன்னாடி திருஷ்டி பூசணிக்காய் கண்டிப்பா நீங்க வைக்கவே கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்துதான் நம்ம சொல்றோம். பொருளாதார தடையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் உடல் தொந்தரவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உங்ககிட்ட இருக்கும். அதனால இந்த நட்சத்திரங்க இதை பயன்படுத்தாதீங்க. எலுமிச்சம்பழம் பயன்படுத்தலாம். எலுமிச்சம்பழத்தை நீங்க எப்பயுமே ஒரு திருஷ்டிக்கோ அல்லது கையில வச்சுக்கிறதோ வழிபாட்டு முறைக்கோ நீங்க எடுத்துக்கலாம். ஒரு தடவை நீங்க பழனிக்கு சென்று வரணும். வருஷந்தோறும் போயிட்டு இருந்தீங்கன்னா நல்லது. அல்லது சிறப்பா உங்க நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு வந்துருங்க. தானம் தர்மம் கீழே இறங்கி நீங்க நிறைய பேத்துக்கு செஞ்சுட்டு வர்றது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு, உயர்வுக்கு அந்த பழனி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுப்பார். வடமேற்கு திசை உங்களுக்கு நல்லா இருக்கும், அனுகூலமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு. திரிபுர சுந்தரி தாயாருடைய எந்திரம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க என்கிட்ட போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும், வாங்கி வச்சுக்கணும். இனிப்பு வகைகள், மாவிளக்கு போடுறது, பெண்கள் பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த நூலாடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வாசகமெல்லாம் அப்படியே நீங்க நினைச்சுக்காதீங்க. சுக்கிரன் நல்லா இருக்கணும், செவ்வாய் பகவான் 7ஆம் பாவங்கள்லாம் பார்க்கணும். இதெல்லாம் இந்த மாதிரி சில பழமொழிகள்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. அது இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். அதுக்கான சில பரிகாரமும் இருக்கு, நீங்க போன் பண்ணி கேட்டுக்குங்க. தொழில் தடை இருக்குங்க,
நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், பெரிய தொழிலதிபர், இவங்கெல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த குரங்குக்கு வந்து நீங்க வாழைப்பழம் கொடுக்கறதோ பிஸ்கட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லது. அதே போல சம்பத்து நட்சத்திரத்தை எல்லாம் நீங்க வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தை நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ண வைக்கணும். பூர்வீகமான சொத்துல பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய அமைப்பு. தந்தை வழியில வரக்கூடிய சொத்துக்கள்லாம் கொஞ்சம் லேட்டா கிடைக்கும், உடனே கிடைக்காது. அதே மாதிரி கூடா நட்பு, சில ஃப்ரெண்ட்ஸ்னால நிறைய வந்து ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல பால், தயிர் மற்றும் தயிர் வடை, இந்த மாதிரி புளிப்பு வகைகள் இதெல்லாம் நீங்க வந்து பச்சை பயிறு இதெல்லாம் நீங்க வந்து உணவுல எடுத்துக்கணும். ஏன்னா அந்த ஃபுட் பாய்சன், உணவு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு நிறைய இஷ்டமா இருக்கும் சாப்பிட்றதுக்கான சாப்பிட முடியாத சூழ்நிலைகள், ஒரு நேரம் ஒதுக்க முடியாத ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு வரும். இதெல்லாம் நீங்க ஒதுக்கி வைக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பா கவனிச்சுக்கணும். ஏன்னா அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரமே என்ன சொல்லுவாங்க, இந்த காம இச்சை, சின்னதா ஒரு சிற்றின்ப உணர்வுகள்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜோதிடத்துல வந்து இந்த கருத்துக்கள்லாம் உண்டு. அதெல்லாம் நம்ம வந்து தேவையில்லாத உணவுகளை வந்து தவிர்த்துக்கிறது, இயற்கையோட நம்ம வந்து உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு, நான்வெஜ் எல்லாம் வந்து சரியான நாள்ல மட்டும் சாப்பிட்றது, மற்ற நாள்ல வந்து சாப்பிடாம இருக்கிறது, இதெல்லாம் குடும்பத்துல வந்து ஒரு ஒற்றுமையை கொடுக்கும். அதே மாதிரி உங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ், வக்கீல்கள், ஆடிட்டர் இவங்கெல்லாம் நிறைய இருப்பாங்க. ஒரு பிரபலிய அரசு துறையில இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பூராட நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பல விஷயத்துங்க வந்து சாதிக்கக்கூடிய வல்லமை உண்டு. எப்பயுமே ஒரு 30 வயசுக்கு மேல நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். திருமண தடை லேட்டாக கூடியது பெண்களுக்கு கூட நடக்குது, சட்டுன்னு வந்து திருமணம் நடக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்ப வைரஸ் காய்ச்ச, உடம்புல ஏதாவது வந்து நோய்வாய்ப்படுறது, ஒரு கிருமிகள் தொற்று வியாதி, இருதய கோளாறு, இந்த மாதிரி ஒரு இஎன்டி விஷயம், இந்த மாதிரிலாம் பாதிப்புல இருந்து ஒரு சில காலகட்டங்கள் அந்த மத்திய வயதுல இருந்து மீண்டு வரக்கூடிய விஷயம் உங்களுக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து இந்த ரசமணி அப்படிம்பாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க வந்து கையில எடுக்கணும். அதெல்லாம் எப்படி அணியணும் என்னதுங்கிறதெல்லாம் நீங்க போன் பண்ணி கேட்டுக்குங்க. அப்ப பூராட நட்சத்திரத்துக்கு இன்னும் அப்படின்னா ஆகாயபுரீஸ்வரர் அப்படிங்கிற ஆலய தரிசனம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்த கொடுக்கும். கடுவெளி சித்தர் ஜீவ சமாதி, அந்த ஜீவ சமாதியோட வழிபு சிறப்பான ஒரு விஷயத்த கொடுக்கும். இஷ்ட தெய்வத்தை நீங்க வழிபாடு எடுக்கணும். அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும்னா இஷ்ட தெய்வத்தை கரெக்டா பிடிச்சுக்கணும். அப்படி பிடிச்சீங்கன்னா நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் வெற்றியா கொண்டு போகிறது, நல்ல ஒரு சாதிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கலாம் அப்படிங்கிறா. இப்ப ராஜராஜேஸ்வரி படத்தை வச்சுக்கலாம், பெண்களா இருந்தாலும் ஆண்களா அதிர்ஷ்டம் தரும் அப்படிங்கிறான். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே சூட்சுமமா நம்ம நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கோம். அதாவது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட சொல்லலாம். 10 நிமிஷத்துல என்ன சொல்ல முடியுமோ. இப்ப சொந்த தொழில் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நிலைக்கவே நிலைக்காது. ஒரு 2-3 தொழில், ஒரு 2-3 கம்பெனி மாறுறது, அதே மாதிரி ஒரு வெளிநாடு போனா கூட அப்புறம் மீண்டும் வந்துடக்கூடிய தன்மை, இதெல்லாம் வந்து பூராட நட்சத்திரத்துக்கு இருக்குங்க. சில காலகட்டங்கள் வந்து பிறருக்காக தீவிரமா ஒரு ஆன்மீகத்துல ஒரு கோயில்ல வந்து நம்ம பணிவிட செய்யறேன், இது மாதிரி ஆன்மீக மாதிரி விஷயத்துல நாடக்கூடிய அமைப்பு ஒரு 60 வயசு 50 வயசுக்கு மேல வந்துரும் அப்படிங்கிறத சொன்னோம். கலை உணர்வு, இசை, பாட்டு, கச்சேரி இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப பிரியமா இருப்பாங்க. பூர்வீகத்தை விட வெளியூர் வெளிநாடு போய் தான் இவங்க செட்டில் ஆகக்கூடிய அமைப்பும் சிலருக்கு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சேமிப்பு தன்மை கண்டிப்பா வேணும். ஏன்னா பொருளாதாரத்துல ஒரு பெரிய சிக்கலோ அல்லது இழப்போ இருந்து அப்புறம் மீண்டு வரக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். பிற மொழி பேசக்கூடியவங்க, அதர் பாஷை பேசக்கூடியவங்ககிட்ட கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஷிப் வரும். ஆனா கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க அனுபவபூர்வமா அதெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கூட உங்க சந்தேகத்தை போடுங்க. எப்பயுமே வந்து அடுக்குமாடி குடியிருப்பு, ஒரு பங்களாவில் இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். அதெல்லாம் வந்து நீங்க பாத்துக்குவீங்க. பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு கிறிஸ்துவர் தொடர்பு கண்டிப்பா இருக்கும். ஏதாவது வந்து கிறிஸ்டியன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது, அக்கம் பக்கம் இருக்கிறது, நட்பு வட்டாரத்துல இருக்கிறது, இது மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத எப்பயுமே வந்து இந்த மரங்கள் வளர்க்கறது, இயற்கையோட இது பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல நிறைய புதிய வண்டி வாங்கணும், நியூவா மாடல்ஸ் வந்துச்சுன்னா அந்த மாடல் நான் வந்து 2 வீலரா இருக்கட்டும் அல்லது 4 வீலரா இருக்கட்டும், அந்த வாகன பிரியர் அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும். அதே போல எதையுமே ஒரு கிரியேட்
கிரியேட்டிவ் மைண்டு, நிறைய ஊர் சுத்தணும், அது போகணும் இது போகணும் அப்படிங்கிற இந்த அபிலாசைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும். நிறைய பேர் வெளிநாடு வெளியூர்லாம் போயிட்டு வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த புராண புத்தகங்கள், பகவத்கீதை, இது மாதிரிலாம் ராமாயண மகாபாரத புத்தக நூல்கள்லாம் வச்சுக்குவீங்க அல்லது வச்சிருப்பீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பூராட நட்சத்திரக்கு உங்களுக்கு கருமா கோயில் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாதத்துக்கும் நீங்க நோட் பண்ணிக்கீங்க. இப்ப முதல் பாதத்துல நீங்க பிறந்திருக்கீங்கன்னா சுக்கிரனுடைய ஓரையில தான் நீங்க போகணும். தனுசு ராசி அப்படிங்கறனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, சுக்கிர ஓரையில நீங்க ஆவணி மாசம் வரக்கூடிய நாள சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய தாராமங்கலம் கைலாசநாதர் வழிபாடு நீங்க எடுக்கணும். இதெல்லாம் நீங்க நெட்ல போட்டு தெரிஞ்சுங்க, இல்லாட்டி போன் பண்ணி என்கிட்ட கேளுங்க. பாதம் 2ஆம் பாதத்துல பிறந்த உங்களுக்கு சுக்கிர ஓரையில தான் போகணும். புரட்டாசி மாதம் உத்தமர் கோயில்ல இருக்கிற புருஷோத்தமன் வழிபாடு நீங்க வழிபாடு எடுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். அங்க இருக்க அம்பாள் தாயாருக்கும் நீங்க வழிபாடு எடுத்துட்டு வரணும். அடுத்தது 3ஆம் பாதம் ஐப்பசி மாசம் வரக்கூடிய இந்த நட்சத்திரமா இருக்கணும், பூராட நட்சத்திரமா இருக்கணும், சுக்கிர ஓரையா இருக்கணும். காஞ்சிபுரத்துல இருக்கிற காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு எடுங்க. உங்களுக்கு ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் நல்லா உங்களுக்கு கர்ம வினையெல்லாம் போக்கி நல்ல விஷயத்த உங்களுக்கு கொடுப்பா ஆத்தா. அடுத்தது 4ஆம் பாதத்துல பிறந்த உங்களுக்கு மிக பிரச்சனையெல்லாம் தீரணும், கர்மவினை போகணும் அப்படின்னீங்கன்னா கார்த்திகை மாதம் வரக்கூடிய இந்த நட்சத்திரம் அன்னைக்கு சுக்கிர ஓரையில திருவாவினன்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய பழனி ஆண்டவர் கீழே இருக்கக்கூடிய திருவானன்குடி அந்த முருகனை வேலாயுத சுவாமியை போய் வழிபாடு எடுங்க, சிறப்பாக இருக்கும். அபிஷேகத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வாங்க. இன்னும் பல சந்தேகம் இருந்தா உங்களுடைய தசா புத்தி கோச்சார கிரகம்லாம் பார்த்துக்கணும். டிஸ்பிளேல என்னோட போன் நம்பர் வருது, நம்ம பார்த்து உங்களுடைய முழு ஜாதக பலனை பார்த்துக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.